சகோதரர்களே, இசை நான் கேட்கிறேன், சர்வ சாதாரணமாக கேட்கிறோம். இசையை கேட்காத சகோதரர்கள் இல்லை என்கிற அளவுக்கு. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். நாளை ஒரு கூட்டம் வரும், நாளை மறுமை நாளை நெருக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் விபச்சாரத்தை அனுமதிப்பார்கள், மதுவை அனுமதிப்பார்கள், இசையை ஹலாலாக்குவார்கள். எப்படி ரசித்து ருசித்து சகோதரரை அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது. நாளை மறுமையிலே மோசமான நரகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் என்று கேட்டால், அப்படி நம்மையும் அறியாமல் ஒரு இசையை கேட்டு விட்டால் பல பேருக்கு தௌபாங்கிற நினைப்பே இல்லை. கடந்த நாள் எத்தனையோ இசையை, எத்தனையோ சினிமாவை பார்த்த நான் ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து இந்த இசையை கேட்டு விட்டேன், இந்த சினிமாவை பார்த்து விட்டேன், பார்த்தது தவறு, செய்தது தவறு, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அந்த இசைக்காக, அந்த சினிமாவுக்காக தௌபா கேட்டார்கள். சகோதரர், சிந்தித்து பாருங்கள், என்ன நம்முடைய உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது. நைட்டு இரவு வந்து தொழிலெல்லாம் முடிச்சிட்டு 9 மணிக்கு வந்து காலைல ஹெட்போனை மாட்டிட்டா 1 மணி 2 மணி, இதுவரைக்கும் காலையில் ஃபஜ்ர் கூட இல்லை. 10 மணி 11 மணி 1 மணி, ஏதோ ஒரு நாள் அல்ல, தினசரி அன்றாட நிகழ்ச்சிகளாக இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இசை இல்லாத இடங்கள் இல்லை என்று அதற்கே நாம் ஆதரவாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சகோதரே, மிக மோசமான ஒரு நெருக்கமான மறுமையாருடைய கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த அளவுக்கு நான் ஸ்டேட்டஸ், எப்படி ஸ்டேட்டஸ், எத்தனையோ பிடித்த தலைவர்கள் சில கட்சிகளிலே அமைப்புகளிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இது நம்ம மறுமைக்கானது. நாளை மறுமையிலே அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பான். நம்மோடு எந்த தலைவர் வரமாட்டார், நம்முடைய பிள்ளை வராது, மனைவி வராது. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தனிப்பட்டு நடக்க போகிற விசாரணை. சகோதரர்களே, அந்த விசாரணையில் நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யாருக்காகவும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள், யாருக்காகவும் நபி மொழிகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். அது நீங்கள் நேசிக்கிற தலைவராக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற தலைவராக இருக்கலாம்.